IVM. It's story time. எல்லார்கிட்டையும் எல்லாத்துலேயும் குறைய மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பண்டிதரை ஒரு சின்ன பையன் எப்படி சமாளிச்சான்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் பேரு கலாதரன். அந்த ஊரோட பெருமைகளை ஒரு புத்தகமாக ஜமீன்தார் எழுத சொன்னதுனால கலாதரனும் எழுத ஆரம்பிச்சாரு. புத்தகம் எழுதி முடிச்ச உடனே அதை எடுத்துக்கிட்டு போய் ஜமீன்தார்கிட்ட காட்டினாரு. புத்தகம் நல்லா வந்திருக்கிறத பார்த்து ஜமீன்தார் கலாதரனை பாராட்டி அவருக்கு 10 ஏக்கர் நிலத்தை பரிசா கொடுத்தாரு. பண்டிதருக்கு விவசாயம் செய்ய தெரியாதுங்கிறதுனால தனக்கு கிடைச்ச நிலத்துல உழுது பயிரிட்டு விவசாயம் செய்யறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு செஞ்சாரு. அவன் பேரு குப்பன். குப்பனுக்கு விவசாய வேலைகள் எல்லாமே நல்லா தெரியும். அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு பெரிய பண்டிதர் தன்னை நம்பி ஒரு விவசாய நிலத்தை கொடுத்திருக்காருங்கிறதுனால குப்பன் தன்னோட முழு திறமையும் காட்டி விவசாயம் செஞ்சான். பண்டிதர் கலாதரன் கிட்ட ஒரு குணம் இருந்துச்சு. அவரு மற்றவங்களோட செயல்ல குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பாரு. எவ்வளவு நல்லா ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல ஏதாவது குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. குப்பனை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் நல்லா அழுக்கு போக குழின்னு சொல்றது, சுத்தமான உடைகளைத்தான் உடுத்தணும்னு சொல்றது, வேலை செஞ்சா மட்டும் போதாது அதுல மூளையை எப்படி உபயோகப்படுத்தணும்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றது, இத மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாரு. குப்பன் ரொம்ப பொறுமைசாலி. பண்டிதர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்குவான். கேட்கறதோட மட்டும் இல்லாம அவரு சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கும் முயற்சி செய்வான். அவரு சொன்ன மாதிரியே ஏதாவது ஒரு வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிச்சா நிதானமா செய்ய வேண்டியது தானே, ஏன் இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு கேட்பாரு. நிதானமா ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் செஞ்சு முடி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு விரட்டுவாரு. ஒரு தடவை அவர் வீட்டுக்கு வந்த குப்பன் கிட்ட வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி விடுறதுக்காக ஒரு பெரிய குண்டாவை கொடுத்து அதுல கிணத்துலேருந்து தண்ணிய நிரப்ப சொன்னாரு. குப்பன் அத மாதிரி வேலைகளை நிறைய செஞ்சிருக்காங்கிறதுனால அந்த குண்டாவை அப்படியே ஒரு கயத்துல கட்டி கிணத்துக்குள்ள இறக்கி ஒரே தடவையில மொத்த தண்ணியையும் மொண்டு வச்சிட்டான். அதை பார்த்த உடனே அந்த பண்டிதர் அவங்கிட்ட சொன்னாரு, இத மாதிரி ஒரே தடவையில முழு குண்டாவலையும் தண்ணிய நிரப்புறதுக்கு முயற்சி செஞ்சா கிணத்துக்கு மேல போட்டிருக்கிற சட்டம் உடஞ்சிடும். குண்டாவில் இருக்கிற தண்ணியோட எடை தாங்காம குண்டாவோட கழுத்து தனியா கழண்டு கையோட வந்துடும். அது மட்டும் இல்லாம பாதி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ராட்டினம் உடஞ்சு கிணத்துக்குள்ள விழுந்துடும். ஒரு குடத்தை கட்டி அதுல தண்ணியை இழுத்து குண்டாவை நிரப்பணுங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. உடனே குப்பன் அவர்கிட்ட, நீங்க தான் எந்த வேலையை செஞ்சாலும் அதுல மூளையை பயன்படுத்தணும்னு சொன்னீங்க. 1 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலைய நான் இப்போ ஒரே தடவையில செஞ்சு முடிச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி கூட நீங்க குண்டாவில் தண்ணி நிரப்ப சொன்னப்போ நான் பல தடவை இப்படிதான் நிரப்பி இருக்கேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி கிணத்தோட சட்டமும் உடையல, குண்டாவோட கழுத்தும் தனியா வரல, ராட்டினமும் அருந்து கிணத்துக்குள்ள விழல அப்படின்னு சொன்னான். உடனே அவர் அவங்கிட்ட, முன்னாடி செஞ்ச அனுபவத்தை வச்சு இப்பவும் அத மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லவே சொல்லாத. நீ ஒரு பெரிய மலை மேல போய்கிட்டு இருக்க, அங்க உன்னை திடீர்னு ஒரு புலி துரத்துது அப்படின்னா ஒரு பெரிய பள்ளமா இருந்தாலும் அதுல குதிச்சு நீ உயிர் தப்பிச்சிடுவ இல்ல. ஆனா அப்படி குதிச்ச ஒரு அனுபவத்தை நினைச்சுக்கிட்டு புலி இல்லாத சமயத்துல நீ வெறும் பள்ளத்துல குதிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா உடம்புல அடிபட்டுக்கிட்டு எலும்ப உடைச்சுக்கிட்டு நிப்ப. நீ படிக்காதவன், நான் படிச்சவன் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்ன எதுவுமே குப்பனுக்கு புரியல. புலியே வராதப்போ நான் எதுக்கு பள்ளத்துக்குள்ள குதிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒன்னும் பதில் பேசாம அங்கேருந்து போயிட்டான். ஒரு நாள் குப்பனை பார்த்த பண்டிதர் அவன் சுத்தமா இல்ல அப்படின்னு குறை சொன்னாரு. நிலத்துல விவசாயம் பார்க்கறவனோட உடையில அங்கங்க சேறு ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் அதை அவர்கிட்ட சொல்லாம உடனே வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு
சுத்தமான உடைகளையும் குப்பன் உடுத்திக்கிட்டு வந்தான். அவனை ஏற இறங்க பார்த்த பண்டிதர், நீ என்ன இங்க வேலை செய்ய வந்தியா, இல்ல கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க எங்கேயாவது கிளம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. குப்பன் ரொம்ப அப்பாவியா, இல்ல நான் ரொம்ப சுத்தமா இல்லைன்னு நீங்க தான் என்ன கோவிச்சுக்கிட்டீங்க, அதனாலதான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு புதிய ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே பண்டிதர் அவங்கிட்ட, இப்படி சுத்தமான உடைகளை நீ உடுத்திக்கிட்டு வந்தா உனக்கு நான் வேலை எதுவும் சொல்ல மாட்டேன், வேலையே செய்யாம இங்க இருந்துடலான்னு நீ நினைக்கிற போல இருக்கு. உனக்கு நிஜமாவே என்கிட்ட வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ கிளம்பி போய்கிட்டே இரு. என்னோட வயல் வேலைகளை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், உன்னை யாரும் இங்க வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தல அப்படின்னு சொன்னாரு. இது என்னடா வம்பா போச்சுன்னு குப்பன் உடனே தன்னோட வீட்டுக்கு ஓடி போய் தன்னோட பழைய ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு மறுபடி பண்டிதர் வீட்டுக்கு வேலைக்கு வந்தான். குப்பனுக்கு கண்ணன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு 10 வயசு தான் ஆயிருந்துச்சு. நல்ல புத்திசாலி வேற. குப்பனை மாதிரி அவன் விவசாயத்துல ஈடுபடாம சின்ன வயசுலேருந்தே படிப்புல கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தான். குப்பனுக்கு தன்னோட பையனும் கலாதரன் மாதிரியே ஒரு பெரிய பண்டிதராகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா கண்ணன் மற்ற பண்டிதர்கள் கிட்ட போய் படிச்சானே தவிர கலாதரன் கிட்ட சீடனா சேர்றதுக்கு அவன் முயற்சி செய்யவே இல்லை. குப்பன் கண்ணன் கிட்ட இதை பத்தி சொல்லி பார்த்தாலும் கண்ணன் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கண்ணனோட புத்திசாலித்தனத்தை பத்தி கேள்விப்பட்டு கலாதரனே ஒரு தடவை குப்பன் கிட்ட, உன்னோட பையன் கண்ணன் ரொம்ப புத்திசாலின்னு கேள்விப்பட்டேன், அவனை கொண்டு வந்து என்கிட்ட சீடனா சேர்த்து விடு, அவனை என்ன மாதிரியே நான் ஒரு பெரிய பண்டிதரா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. குப்பன் கண்ணனை கூட்டிக்கிட்டு கலாதரன் கிட்ட வந்த உடனே அவன் பண்டிதர்கிட்ட சொன்னான், இப்ப நான் பல பண்டிதர்கள் கிட்ட நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க அவங்க எல்லாரையும் விட ரொம்ப பெரிய பண்டிதர், அவங்க கிட்ட கத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரியான சமயத்துல நான் உங்ககிட்ட வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். தன்னை ஒரு பெரிய பண்டிதர்னு அவன் சொன்னதை கேட்டதும் கலாதரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் போனதுக்கு அப்புறம் அவரு குப்பன் கிட்ட சொன்னாரு, உன் பையன் நிஜமாவே ரொம்ப புத்திசாலி, அவனுக்கு படிப்பும் ரொம்ப நல்லா வருது, ஆனா இன்னும் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவனுக்கு தெரியல. என்ன பார்க்கறதுக்காக அவனை நீ இங்க கூட்டிக்கிட்டு வரும்போது அவன் எனக்கு வணக்கம் கூட சொல்லல, அதை நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்டாரு. உடனே குப்பன் அவர்கிட்ட, இதையெல்லாம் நீங்க தாங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே கலாதரன் அவங்கிட்ட, எந்த பண்டிதர்களும் எனக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க, ஆனா பெரியவர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படிங்கறத எல்லா பண்டிதர்களுமே தங்களோட சீடர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க அப்படி சொல்லி கொடுத்திருந்தாலும் கண்ணன் எனக்கு வணக்கம் சொல்றதில்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு. குப்பன் இத பத்தி கண்ணன் கிட்ட கேட்டப்போ அவன் சொன்னான், நான் அவருக்கு வணக்கம் வைக்கலங்கிறத அவர் உங்ககிட்ட சொல்லுவாரே தவிர என்கிட்ட சொல்ல மாட்டாரு, ஏன்னா நான் படிச்சவன் அப்படின்னு சொன்னான். கண்ணன் சொன்னதுல குப்பனுக்கு உடன்பாடு இல்லை. என்னதான் இருந்தாலும் நீ கலாதரனுக்கு வணக்கம் சொல்லி இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் சொன்னான். இப்ப கண்ணன் அவங்கிட்ட கேட்டான், நான் அவருக்கு வணக்கம் சொல்லல அப்படிங்கறத தவிர அவர் என்ன பத்தி உங்ககிட்ட வேற ஏதாவது குறை சொன்னாரா, அப்படி ஏதாவது சொல்லி இருந்தா நீ அதை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டான். உடனே குப்பன் கொஞ்சம் யோசிச்சு, இல்ல உன்னை பத்தி அவர் வேற எந்த குறையும் சொல்றதில்ல, நீ நல்லா படிச்சவன், நல்ல புத்திசாலி அப்படின்னு சொல்றாரு, ஆனா இந்த ஒரு குறைய மட்டும்தான் உங்ககிட்ட அவர் கண்டுபிடிச்சு சொன்னாரு அப்படின்னு சொன்னான். குப்பன் சொன்னதை கேட்ட உடனே கண்ணன் சொன்னா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனா அவர் சொல்றது ரொம்ப தப்பு, எங்கிட்டையும் எக்கச்சக்கமா குறைகள் இருக்கு, அந்த குறைகளை நானே கண்டுபிடிச்சு ஒன்னொன்னா சரிப்படுத்திக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு கலாதர பண்டிதரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், அவர் எல்லார்கிட்டையுமே குறைகளை கண்டுபிடிப்பாருங்கிறதுனால அவரு கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு குறைய அவருக்கு விட்டு வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அவருக்கு வணக்கம் சொல்லாமலே இருக்கேன். அவரோட கவனம் முழுக்க நான் வணக்கம் சொல்லாததுல இருக்கிறதுனால என்னோட மற்ற குறைகளை அவரு கண்டுபிடிக்கிறதே இல்லை. நான் அவர்கிட்ட சீடனா சேர்ந்தா என்னோட படிப்பை பத்தி ஒவ்வொரு நாளும் அவர் உங்ககிட்ட குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு, அதனால தான் நானும் அவரோட சீடனா சேரவே இல்லை. ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவனை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணுமே தவிர அவனோட குற்றங்குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது.
மற்றவங்களோட குற்றங்குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிற ஒருத்தர் மரியாதைக்கு தகுதியானவர் இல்லைங்கிறதுனால தான் நானும் அவருக்கு வணக்கம் சொல்லாம இருக்கேன். ஆனா என்னோட இந்த ஒரு தவறுல அவரோட கவனத்தை முழுக்க நான் கவர்ந்து வச்சிருக்கிறதுனால என்னோட மற்ற குறைகள் அவருக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னான். கண்ணன் இவ்வளவு அறிவுபூர்வமா பேசினது குப்பனுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தப்போ கண்ணன் சொல்றது எல்லாமே சரிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிச்சு. மற்றவங்க கிட்ட குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிறவரு மரியாதைக்கு தகுதியானவர் இல்ல அப்படின்னு அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் கலாதரனுக்கு வணக்கம் சொல்றதே இல்ல. அது மட்டும் இல்லாம கலாதரன் கிட்ட சீடனா சேர்றதுக்கு முன்னாடி தன்னோட குறைகளை தானே கண்டுபிடிச்சு ஒன்னு ஒன்னா சரிப்படுத்திக்கிட்டு வரான் அப்படின்னு தெரிஞ்சு கண்ணனோட புத்திசாலித்தனத்து மேல குப்பனுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.